என் உயிரான உயர் சாதி சத்திரியரின சொந்தங்களே, இந்த நாம் தமிழர் கட்சி சீமானுமே, அவனோட தொம்பியுமே என்னென்னு வச்சிருக்கிறாங்கன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வச்சு பிழைப்பு நடத்தும் அரசியல்வாதிகள், ஜாதிவாதிகள் அப்படின்னு பேசியிருக்கிறாப்புல. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வச்சு நாங்கள்லாம் பிழைப்பு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சீமானும் அவன் தொம்பியும் பேசியிருக்கிறாப்புல. அவன் தொம்பி சாட்டை திருமணம் பேசியிருக்கிறாப்புல. நான் சொல்கிறது என்னன்னா, உண்மையிலேயே பொழப்பு நடத்துறது யாரு? இப்போ பசும்பொன் இப்போ நான் இருக்கிறேன்னா நம்மளுடைய அமைப்பு உயர் சாதி மாணவர்களுடைய அமைப்பு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி பசங்களுக்கு நன்கொடை வழங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி நன்கொடை கொடுப்பாங்க. நன்கொடை கொடுத்தாங்கன்னா அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய சத்திரியரின மாணவர்களுக்கே நம்ம செலவு பண்ணுறோம். இப்படி விளையாட்டு பொருள், பள்ளிக்கூட புக்கு அதெல்லாம் வாங்குகிறோம். அப்புறம் ஒரு பங்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்புக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகிறது வர்றது அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம். இப்போது இதே வந்து சீமான் என்ன பண்ணுறாப்புல சொல்லுங்கள்? நமக்கு வரக்கூடிய நன்கொடையில் இப்போ நான் சொல்கிறேன். நான் இப்போ வந்து தேவர் ஜெயந்திக்கு வந்த இவ்வளோ நன்கொடையில் ஒரு 2000 ரூபா வந்துச்சு. 2000 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா 1600 ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு பொருளாக கொடுத்தோம். 1400 ரூபாய்க்கு மேலே விளையாட்டு பொருளாக கொடுத்துட்டு மீதி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 நம்ம வந்து நம்ம வந்து இதனால் வரைக்குமே நம்ம கை செலவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணியிருக்கிறோம் இந்த அமைப்புக்கு எல்லா பகுதிக்கு எல்லா சென்டரெல்லாம் பார்த்து. அப்புறம் நம்ம 400 ரூபாய்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாட்டு அதுக்கு இதுக்குன்னு நம்ம செலவு பண்ணுறோன்னு வைங்க. இதுவே சீமான் வந்து இதே மாதிரி சொல்ல முடியுமா? அன்றைக்கி வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், சாட்டையோட வீடியோ. என்னென்னா இந்த மாநாடு போன வருஷம் தீபாவளிக்கு நிறையா அப்பாவி தம்பிகளுக்கெல்லாம் போனஸ் வந்திருக்குன்னு தெரியுங்களா? போனஸ் வந்த மாநாட்டை இந்த அந்த போனஸ் வந்த மாநாட்டு காசை என்ன பண்ண கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபா வேணும்னு சொல்லி பிச்சை எடுக்காத வரையும் சாட்டை திருமணம் வீடியோ பேசினேன். நாங்களாம் யாருக்கிட்டையும் காசுங்கிறத கேட்குறதில்ல, அவங்களாம் விருப்பப்பட்டு கொடுத்தாத்தே. ஆனால் இவன் வந்து வீடியோவை பேச்சு இப்படி உங்களால் நாம் தமிழர் கட்சி ரன் ஆகிறதே உங்களாலதே தமிழ் தேசிய சொந்தங்களே, இப்படி வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா தமிழின மக்களே, தமிழின உணர்வாளர்களே, தயவு செஞ்சு நீங்கள் அண்ணனோட மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா பணம் தேவைப்படுதாம்மா அப்படின்னு வீடியோ போட்டிருந்தா. 2 கோடி ரூபா பணம் தேவைப்படுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் வந்து இங்கே கொடுக்கணும் அப்படி சொல்லி தீபாவளி அதுலேயும் தம்பிகளாக கமெண்ட் பார்த்துருந்தேன். என்னுடைய பங்களிப்பாக 2000 தரேன், எங்களுடைய பங்களிப்பாக 1000 ரூபா தரேன் என்னால். அப்புறம் நிறையா பஸ் ஸ்டாண்டெல்லாம் வசூல் பண்ணாங்க. அப்புறம் நிறையா பகுதியிலெல்லாம் மாநாடு காட்டுன்னு தீபாவளி காசை வந்து அப்படியே வசூல் பண்ணாங்க. அந்த காசெல்லாம் என்னாச்சு? மாநாடு ஓட்டாப்புல 2 கோடி ரூபாய்க்கு மாநாடு நடந்த மாதிரியே தெரியல. அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வாங்கியிருக்கிறாப்புல ஃபார்ச்சுனருக்கு அந்த இது 2 கோடி ரூபாய்க்கு கார் இருக்குது. அப்புறம் தொம்பி நீ இருக்கிற சாட்டை திரும்புக நீயும் பார்த்த காரில் வர எங்கேயோ இடிக்குது. நான் வந்து என்ன காரில் நீ வர்றது தப்பு சொல்லு. நீ என்ன உண்மையாக இருந்திருக்கிற தமிழ் தேசியத்துக்கு? பிரபாகரன் படம் போட்டு அந்த ஈழத்தமிழர்கள் படுகொலை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ காமிச்சு இப்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் இப்படி கொன்னுட்டாங்கன்னு வேதனை உருவாக்கி பயங்கரமாக வசூல் பண்ணி பொழப்பு நடத்துறியே. உனக்கு எவ்வளோ வசூல்? உனக்கு அந்த வசூல் பண்ண பணத்தில் நீ என்ன செஞ்ச ஈழத்தமிழர்களுக்கு? வீடு கட்டி கொடுத்தியா? வீடு கட்டி கொடுத்தியா? இல்லை ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணியா? என்ன நீ பண்ண? நல்லா நீ வந்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிற, உன்ற தம்பி ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஒரு சில பேர் இந்த நாம் தமிழர் கட்சியில் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க. அதை தாண்டி என்ன பண்ண? மொத்தமாகவே நீ பண்ணுறது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன். எல்லா வீடியோவும் சீமானோட வீடியோ பார்த்துட்டேன். இவ்வளோ வசூல் பண்ணுறாப்புல ஏதாச்சும் ஒரு உதவி அவங்க கட்சிக்காரனுக்கு பண்ணானா? எதுவுமே இல்லை. நான் சொல்கிறேன், எனக்கு சில ஆயிரங்கள் நன்கொடை நம்ம அமைப்புக்கு என்னுடைய அமைப்புக்கு வந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அமைப்பு உறவுகளுக்கு நான் கண்டிப்பாக வேணுங்கிறது நான் பண்ணுறேன். நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், எனக்கு எந்த பயமும் இல்லை. ஒரு சில ஆயிரம் தான். ஏன்னா சமுதாய உணர்வுங்கிறது கொஞ்சம் பேருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய நன்கொடை
நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நம்மளுடைய அமைப்பு உறவுகளுக்கு தான் நான் பண்ணுறேன் எல்லாமே. ரூ. 1 செலவு பண்ணாலுமே. ம். நீ என்ன பண்ண? வெளிய விட முடியுமா? அப்புறம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன யோகிதை இருக்குது? என்ன யோகிதை இருக்குதுன்னு கேட்குறேன். பேசுறதுக்கு. ம். இன்னும் இந்த முத்துக்குமார் விஷயத்துல பண்ணாங்கல்ல, அதையெல்லாம் நாங்க வெளியிடல. எங்க அம்மாவ நான் பேட்டி அளிக்கலான்னு இருந்தோம். நம்மகிட்ட போதிய நன்கொடைகள் இல்ல. நம்மகிட்ட போதிய காசெல்லாம் என்கிட்ட இல்ல. இருந்ததுன்னா, நான் எங்க அம்மாவ நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தீக்குளிச்சு இறந்தாங்கல்ல நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா, சீமான்னு நம்பி ஏமாந்து அது என்னை கேட்டேன். அவங்க இறந்தாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க அம்மா வந்து அவங்க குடும்ப சூழ்நிலை எவ்வளோ வறுமையில் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? தயவு செஞ்சு விசாரிங்க. பாருங்க நீங்க. போய் அவங்க வீட்டுக்கு தம்பி, சாட்டை துரைமுருகன் அவங்க வீட்டுக்கு நீ போய் பாரு. எத்தனையோ வந்து காசு சம்பாதிக்கிறீங்க. அவங்க வீட்ல எவ்வளோ வேதனையில இருக்கிறாங்கன்னு போய் பாரு. ம். அ நான் வந்து பார்த்தீங்கன்னா, போய் அவங்க கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்கான இது இருந்ததுன்னா, நானே போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டி எடுத்து அவங்க அம்மாகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டி எடுத்து போடுவோம். தயவுசெய்து நீங்க வந்து சீமானை ஆதரிக்கிறவங்க யாராச்சும் சத்திரியர் இனத்தில வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா, அங்க போய் பாருங்க. அவங்க அம்மாவுடைய நிலைய பாருங்க. தயவுசெய்து நீங்க புரிஞ்சுட்டு, இனிமேலாவது இந்த தம்பி என்னது சீமானோட நாய் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போகாதீங்க.